திராவிட இயக்கங்கள் 40களில் வந்து ஒரு புதிய எழுச்சியை தமிழகத்தில் உருவாக்கின. அதில் பல இளைஞர்கள் இந்த இயக்கத்தின் பால் கவரப்பட்டு வந்தார்கள். அதில் ஆற்றல் மிக்க இளைஞர்களில் முதன்மையானவர், பெரிய ஆம்பிஷன், பேராவல் கொண்டவர், அதற்கு பிறகு அதற்கான உழைப்பை, அந்த விலையை தர தயாராக இருந்தவர் அப்படின்ற காரணங்களால, அப்புறம் பன்முகத்திறன் படைத்தவர். இப்படி பல ஆளுமைகள் அவரிடத்தில் அமைந்திருந்தன. அதனால் அவரால் சிறக்க முடிந்தது. இந்த தமிழகத்தை நிர்மாணித்த சிற்பிகளில் ஒருவராக அவர் மலர முடிந்தது. அதற்கு காரணம், மற்ற முதல்வர்களை காட்டிலும் அவர் அதிக நாட்கள் இந்த தமிழகத்தை ஆண்டார். 19 ஆண்டுகள் ஆண்டார். அந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் 9 ஆண்டுகள் ஆண்டார். அண்ணாவுக்கு 23 மாதங்கள் தான் கிடைத்தது. ஸோ அதனால் அந்த வாய்ப்பை அவர் அழகாக பயன்படுத்தி கொண்டார். இன்றைய தமிழகத்தை நீங்கள் பார்க்கையில் இந்த தமிழகத்தினுடைய பல நலத்திட்டங்கள், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பல புதுமையான முன்னோடி திட்டங்களுக்கு அடித்தளம் அமைத்தவர் அவர். தலித்துகளுக்கு வீடுகள் கட்டி தந்தவர். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் தான் அத்தகைய திட்டம் தொடங்கியது. இன்னைக்கு இந்தியாவிலேயே பொது விநியோக முறையில் தமிழகம் தலை சிறந்து இருப்பதற்கு முதன்மையான காரணம் அவர். இந்த மாதிரி நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் கலைஞர் என்றாலே உழைப்பு, அம்பிஷன், இண்டஸ்ட்ரி, அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், அதற்கான விலையை தரக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்தார். அவருக்கென்று ஒரு குடும்பம் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து இந்த கழகத்தையே குடும்பமாக பார்த்தார். அவருடைய வீட்டுக்கு நான் பலமுறை போயிருக்கேன். அந்த வீட்டுல வந்து கட்சிக்காரர்கள் வருவதும் போவதுமாக இருப்பார்கள். இந்த மொத்த குடும்பமுமே அவருடைய, இந்த கழகத்தினுடைய மொத்த உறுப்பினர்களுமே அவருடைய குடும்பம். அவர்கள் வீட்டிலேயே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலையெல்லாம் அவசர நிலை காலத்தில் அமைந்திருக்கிறது. அதனால அவர் வந்து தன்னை பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொண்டார். அதற்கென ஒரு விலை உண்டு. அந்த விலையை தர அவர் தயாராக இருந்தார். அதற்குரிய ஆற்றலும் திறமையும் பன்முகத்திறனும் அவரிடத்தில் இருந்தது.